ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. பொதுவாக சொல்லுவாங்க, ஆண்டவர் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் தான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த ஆண்டவர் என்னை பார்த்து கொஞ்சம் தயவு வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய கடைக்கண் பார்வை விழுந்தா போதுங்க, நான் எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. சாதாரணமாக ஒரு மனிதன் மற்ற ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும்போது அவன் அந்த குறிப்பிட்ட மனிதனை கவனிக்க வேண்டும், அவனை பார்க்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க இப்படி, என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க, என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, என்னை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பொருள். வழக்கில் அது போல் நீங்கள் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கலாம். ஒரு மனிதன் நம்ம மேலே ஒரு கவனம் வைத்து நம்மை பார்த்துட்டா அல்லது நம்ம பக்கம் திரும்பிட்டா எப்படி ஒரு மாற்றம் நடக்குதோ அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு ஆண்டவருடைய கண் நம்மை பார்த்து விட்டால் போதும், அவர் நம்ம பக்கம் கொஞ்சம் திரும்பிட்டா போதும், ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவில் நம்மை வந்து சேரும். உயர்வு நம்மிடத்தில் வந்து சேரும். தேவ கடாட்சம் நம்மில் வந்து சேரும். அவருடைய கிருபை நம்மிடத்தில் வந்து சேரும். நாம் தொடர்ச்சியாக ஆசீர்வாதம் பெறுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம், கனப்படுத்தப்படுவோம். அவருடைய பார்வை என் மேலே விழணுங்க. தெய்வத்தினுடைய பார்வை என் மேலே விழணும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கேள்விப்பட்டேன். காலங்களில், அதாவது ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்பதாக எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையிலே புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்தார். புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் என்று போற்றப்படக்கூடிய நிலையில் அவர் ரசிகரால் கொண்டாடப்பட்டார். அவர் பொதுவாக அவரை பார்க்கறது கூட்டம் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அவருடைய வீடு ராமாபுரம் தோட்டம், சென்னையில். ஒவ்வொரு நாளும் அவர் காரிலிருந்து அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வரும்போது ஸ்டுடியோவுக்கு, ஏவிஎம் ஸ்டுடியோ போகும்போது அவரை பார்ப்பதற்கு அங்கே ஒரு கணிசமான கூட்டம் இருக்கும். ஒரு நாள் அவர் தன்னுடைய தோட்டத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிற போது ஒரு மனிதன் 5 வயது நிரம்பிய ஒரு சிறுவனை தோள்மேல் வைத்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களை ரசித்தார். அவர் கையை காட்டிக்கொண்டே போய்விட்டார். 2ஆம் நாள் அதே போல எம்ஜிஆர் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது அதே மனிதன் 5 வயது சிறுவனோடு, தோளில் உட்கார வைக்கப்பட்டது சிறுவன், அதே காட்சி எம்ஜிஆர் பார்த்தார். அவர் மனதிலே நினைத்தார், நேற்றைக்கும் இந்த மனிதனை பார்த்தோம், இன்றைக்கு இந்த மனிதனை பார்க்கிறோமே என நினைத்து கொண்டே போய்விட்டார். 3ஆம் நாள் வந்தது. எம்ஜிஆர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார். என்ன ஆச்சரியம், அதே மனிதன் அதே போல 5 வயது சிறுவனை தோளில் தூக்கி வைத்து கொண்டு காத்திருக்கிறதை பார்த்தார். வாகன ஓட்டியை நிறுத்த சொன்னார். கண்ணாடி இறக்கி விட்டு அவனை கூப்பிட்டார், அந்த மனிதனை கூப்பிட்டார். இங்கே வாப்பா, உன்னைய 3 நாளாக பார்க்குறேன், குழந்தையோடு இப்படி என்னை பார்க்கறதுக்காக நிற்கிறிய, வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா, சாப்பாட்டுக்கு என்ன செய்வ என்று கொஞ்சம் உரிமையோடு கோபம் கலந்த துணியில் பேசினார். அந்த மனிதன் தன் தோள் மேல் இருக்கிற குழந்தையை இறக்கி வைத்து விட்டான். அவர் பார்த்து சொன்னா, ஐயா, இந்த பையன் என் பையன், இவனுக்கு நீங்கள் பேர் வைக்கணும்னு இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன், உங்களை தொடர்பு கொள்ள முடியல, எப்படியாவது வீட்டு வாசல் என்னாவது உங்களுடைய பார்வை மேலே பற்றாதான்னு காத்திருந்தேன், அப்படியே உங்கள் பார்வையில் பட்டுட்டேன் ஐயா, இந்த பையனுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொன்னார். எம்ஜிஆருக்கோ ஒரே அதிர்ச்சி. அடப்பாவி, இப்போ வயது 5 இருக்கும், இந்த பையனுக்கு இன்னும் பேர் வைக்கல. இல்லை, சரி, ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுவியே, என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்? மலைக்கல்லன்னு பேர். அது என்ன மலைக்கல்லன்? ஆமாம் ஐயா, நீங்கள் மலைக்கல்லன்னு ஒரு சினிமாவில் நடிச்சிங்க, அது வெளிவரும்போது, அது ரிலீஸ் ஆகும்போது தான் இவனு ரிலீஸ் ஆனான், அதனால ஞாபகார்த்தம் மலைக்கல்லன்னு வச்சேன். பரவாயில்ல, அந்த பேர் நல்ல பேர் தான், இவன் மலைக்கல்லனாகவே இருக்கட்டும்னு தலையில் கை வைத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு 100 ரூபாய் கரன்சி நோட், அந்த காலங்களில் 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தது, அந்த பையனிடத்தில் கொடுத்து விட்டு அவர் காரை புறப்பட சொன்னார். புறப்பட்டு போய்விட்டார். நாட்கள் கடந்தன. அடுத்து ஒரு 10-12 ஆண்டுகள் வேகமாய் ஓடியது. இவர் சினிமா துறையிலிருந்து மெதுவாக நாம் அறிந்தபடி அரசியலுக்கு வந்து விட்டார். முதலமைச்சராகவும் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இந்த சிறுவன் +2 படித்து முடித்து விட்டு மெடிக்கல், அதாவது டாக்டர் சீட்டுக்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் சில மார்க்கு கம்மியாக இருக்கிறதுனால உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, எப்போ அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் வந்து உன் பையனுக்கு பேர் வச்சு 100 ரூபாய் கொடுத்தாரு, எப்படியாவது பையனை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அதே இடத்துல போய் நின்று அவரிடத்துல உதவி கேட்கலாமே, ஏதாவது காரியம் நடக்குமே என்று சொல்லி உற்சாகப்படுத்தின உடனே
இந்த மனிதனுக்கும் புது உற்சாகம் வந்து விட்டது. இந்த 100 ரூபாய் கரன்சி நோட்டை எடுத்துகிட்டு போனால் பாருங்கள், 5 வயதில் அந்த குழந்தைக்கு கொடுத்த நோட்டை அதை செலவு பண்ணாமல் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக மாட்டி வீட்டில் வச்சுருந்தான். கீழே இது தலைவர் என் மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பு அப்படின்னு தேதி போட்டு வச்சுருந்தான். அந்த ஃபோட்டோவை, ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஃபோட்டோவை இறக்கினார். அதில் ஒரு கயிறை கட்டினார். நேர ராமபுரம் தோட்டத்திற்கு போய் வெளியில் நின்றார். தான் பையனுடைய கழுத்தில் அந்த ஃபோட்டோவை மாட்டி வைத்தார். ஏன்னா முன்ன மாதிரி தோல் மேலே தூக்கி வைக்க முடியாது பார்த்தீங்களா, கழுத்தில் மாட்டி வச்சு காத்திருந்தார். அவர் வருகிறவர். இப்போது அவர் நடிகர் அல்ல, ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். வெளியில் வரும் பொழுது சைடில் நின்ன இந்த பையனையும் இந்த ஐயாவையும் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து விட்டார்கள். உடனே வாகனத்தை நிறுத்தினார். கண்ணாடியை இறக்கி விட்டு, இங்கே வா, நீ மலைக்கிழன் தானே என்று கேட்டார். எவ்வளோ ஞாபகத்தை பாருங்கள். ஏனென்றால் அவன் கழுத்தில் மாட்டியிருக்கிற அந்த ஃபோட்டோஸ், அதில் இருக்கக்கூடிய 100 ரூபாய் இவருக்கு ஞாபகத்தை கொண்டு வந்திருக்கலாம். இப்போ என்ன அவங்க 2 பேருக்கு பிரச்சனை, அப்பாவுக்கும் பையனுக்கும்னு கேட்டார். உங்கள் அப்பா சொன்னார், ஐயா இவன் +2 படித்தான் ஐயா, டாக்டராக சில மார்க்கு கம்மி, ஆனால் சீட் கிடைக்கல, நீங்கள் நினச்சா என் பையன் டாக்டர் ஆகிடுவான். அப்படியா என்று யோசித்தவர் பின்பகுதியில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூப்பிட்டார். வாகனத்தில் ஏற்றிக்கொள்ள சொன்னார். நேர தலைமைச் செயல் கழகத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை கூப்பிட்டு, இவனுக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும், ஏதாவது முயற்சி செய்யுங்கள். அவர் சற்று தயங்கினார். என்ன தயக்கம் ஐயா, எல்லாம் போட்டு முடிச்சா சீட்டெலாம், இவனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா இன்னொருத்தர் சீட்டை கிழிச்சா தான் கொடுக்க முடியும்னு சொன்னார். அவர் மீண்டும் யோசித்தார். ஆந்திர பிரதேசத்தில் சீட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சான்னு கேளுங்க, அங்கே என்டிஆர் முதலமைச்சராக இருந்த காலம் அது, இன்னும் அங்கே சீட் ஒதுக்கப்படவில்லை. உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு பையன் அவனுக்கு சீட் கொடுக்கணும்னு கேட்டபோது அவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு பையனுக்காக நீ எடுக்கிற முயற்சிக்காக நான் நன்றி சொல்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவனுக்காக நான் சீட் கொடுப்பது மாத்திரம் இல்லை, 5 வருஷம் என்ன செலவாகுதோ அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவ்வளவுதான் அன்பானவர்களே. அந்த மலைக்கிழன் என்ற அந்த சிறுவன் மருத்துவராக படித்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அமெரிக்காவில் பணி செய்த போது, இவர் பணி செய்த அதே புருக்லின் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த டூட்டி பார்ப்பதற்கு தான் விரும்பி கேட்டு அந்த இடத்திற்கு வந்து அங்கே இருக்கிற வரை அவரை சந்தோஷமாக கவனித்து கொண்டார் என்று அந்த செய்தியை நான் கேட்டேன். ஒரு முதலமைச்சருடைய பார்வை பட்டுவிட்டால் எவ்வளவு மாற்றம். இப்போது தேவனை நினச்சி பாருங்கள். ஒரு மனுஷன், கொஞ்ச காலம் வாழ்ந்து மறையக்கூடிய மனுஷன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவ்வளவுதான். அவருடைய பார்வை ஒரு மனுஷன் மேலே பட்டுட்டா எவ்வளோ ஒரு மாற்றம், பிளெஸ்ஸிங்ஸ், உயர்வு. இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவன் அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுட்டுனா நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ சுவிட்சமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ அது சம்பந்தமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சகரியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் திரும்புவேன். என் பார்வை படாமல், என்னுடைய கடாட்சம் கிடைக்காம, என்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் இவ்வளோ காலம் வரைக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களிடத்தில் திரும்புவேன். உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படி, உங்களுக்கு விடுதலையும் சுபிட்சத்தையும் மேன்மையும் கொடுக்கும்படி நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜோதிடக்காரங்க இப்படி சொல்லுவாங்க, குருவினுடைய பார்வை பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் அறிந்திருக்கிறேன். குரு என்கிறது யார் என்றால் கடவுள்தான். கூ என்றால் தோஷம், ரூ என்றால் போக்குகிறவர். தோஷத்தை போக்குறவர் யார் இந்த உலகத்தில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதனுடைய பாவங்களை, சாபங்களை நீக்குகிற ஒரு வலிமை படைத்தவர். ஏனென்றால் அதற்காக தன்னுடைய இரத்தத்தையே கிரயம் செலுத்தினார். இந்த அவருடைய பார்வை நம்ம மேலே படுகிற போது எல்லா சாபமும் ஆசீர்வாதமாக மாறும், துக்க சந்தோஷமாக மாறும், புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும். என் பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே தம்முடைய பிரசன்னத்தை வைக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். அவர் உங்களிடத்தில் திரும்பும் பொழுது, தேவன் நம்மிடத்தில் திரும்பும் போது நடக்கிற நன்மைகள், திரளான நன்மைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் நாம் நேரம் எடுத்து தியானிக்க முடியாவிட்டாலும் சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர் நம்மிடத்தில் திரும்பினால் என்ன நடக்கும்? உபாகமம் 13-18 வசனங்களிலே இப்படி எழுதியிருக்கிறது. அவருடைய தயவும் இரக்கம் நமக்கு கிடைக்கும். கடவுளுடைய தயவு, அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். அவர் நம்மிடத்தில் திரும்புவாரானால், கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு, உக்கரத்தை விட்டு திரும்பும் போது
நமக்கு தயவு கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது. அவர் நம்மிடத்தில் திரும்பணும். நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் நம்மில் திரும்புவாரானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு கிடைச்சிட்டே இருக்கும். எந்த இடத்திலும் சத்துரு நம்மை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய இரக்கம் நம்ம மேல் இருக்கிறது, அவருடைய தயவு நம்ம மேல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சத்துரு நம்மை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம். அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு அவர் இடைபடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அருளாளர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். பிரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது, அவர் நம்மிடத்தில் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன? அதே வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 13:18 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். விருத்தி அடைய பண்ணுவார். பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டாரே, அதன்படி அவர் விருத்தி அடைய பண்ணுவார். முதலாவது, அவர் நம்மிடத்தில் திரும்பும்போது என்ன நடக்கிறது? தயை நடக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது. இரண்டாவது, விருத்தி அடைய பண்ணுகிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய லைஃப்பில் தற்காலிகமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை திருப்தி அடையக்கூடாது. அவர் வர வர பழத்து பெருகும்படி, விருத்தி அடையும்படி, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி விரும்புகிறார். இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவர் நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். தேவன் நம் பக்கம் திரும்பும்போது நம்முடைய லைஃப் முழுசும் விருத்தி தான். ஒரு பெரிய விருத்தி நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம். மூன்றாவது, அவர் நம்மிடத்தில் திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய நன்மை நமக்கு நடக்கும். எதெல்லாம் தீமையா இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நன்மையை மாற்றுவார். நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் நம்மிடத்தில் திரும்புகிறார். திரும்பும்போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம், நன்மை உண்டாகும். உபாகமம் 30:10 இறுதி பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கும் எனக்கும் நன்மை கர்த்தர் கொடுக்கும்படி அவர் நம்மேல் திரும்புவார். நன்மை உண்டாகும். இதனால் வர தீமைக்கு நடுவில் நீங்க தடுமாறி தடுமாறி வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நன்மை அவளுக்கு உண்டு, என்னுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டு, என்னுடைய தயவு அவர்களுக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நன்மையை வைக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பெரிய விருப்பம். நன்மையை அனுபவிக்க வேண்டும். 85:12 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், தேவன் நன்மையானதை தருவார். நான்காவது, அவர் நம்மிடத்தில் திரும்பும்போது நடக்கிற நான்காவது விடயம் என்ன? நம்முடைய தேசத்துக்கு சேமம் உண்டாகும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சேமம் உண்டாது போல நம்முடைய வாழ்வின் எல்லைகளிலே, நம்முடைய நிர்வாகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவர் நம்மிடத்தில் திரும்பினாள். 2 நாளாகம புத்தகம் 7:14 இப்படி வாசிக்கிறோம். நாம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் சேமத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய பார்வை நம்மேல் விழுகிறது. எல்லா விதமான துயரமான காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நாம் சேமத்தை அடையும்படி தேவன் தயவு செய்வார். ஐந்தாவதாக என்ன நடக்கிறது? 2 நாளாகம புத்தகம் 15:4 பார்க்கும்போது, நாம் அவரிடத்தில் திரும்பும்போது அவருடைய பார்வை நம்மில் விழுகிற போது அவர் வெளிப்படுவார். அவருடைய பிரசன்னம் நமக்கு ஆதரவாய் வெளிப்படும். அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நான் இருக்கிறேன்ப்பா, என்னுடைய பிரசன்னம் உனக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்துவார். தேவ பிரசன்னத்தை நாம் அவரிடத்தில் திரும்பி நம்முடைய பொல்லாத காரியங்களை விட்டு விலகும்போது தேவன் நம்மிடத்தில் திரும்புகிறார். அப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அவருடைய மகிமையை உணர முடியும், அவர் நமக்கு வெளிப்படுவார். ஏழாவதாக யோபு புத்தகம் 22:23 வாசித்தார். நாம் அவரிடத்தில் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார்.
அநேகருடைய வீடுகள் பாருங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அநேக கூடாரங்கள் விழுந்து போய் கிடக்கிறது. தாவீதினுடைய கூடாரம் விழுந்து போன கூடாரத்தை தான் கர்த்தர் திரும்ப எழுப்பி கட்டினார். நீங்க கட்டப்படணும். நீங்க அவரிடத்தில் திரும்பினால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி திரும்ப உங்களை எடுத்து கட்டுவார். நீங்கள் மேன்மையாக உயர்த்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் வாழ்க்கை கட்டப்படுவது, என்னுடைய ஜீவிதம் கட்டப்படுவது நான் அவரிடத்தில் திரும்புவதனால், அவர் என்னிடத்தில் திரும்பும் போது நடக்கிற மிகப்பெரிய அதிசயம். ஒருவேளை வியாபாரம் கட்டுடைந்து போயிருக்கலாம், வியாபாரத்தினுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம், குடும்பத்திலே குழப்பங்கள் ஒரு ஜலப்பிரவாகத்தை போல பிரவாகித்து ஓடலாம், யோர்தானை போல பிரவாகித்து ஓடலாம், ஜலப்பிரவாகத்தை போல பொங்கி வழியலாம். எதை பற்றி கவலைப்படாதீங்க. கட்டுகிறவர், கட்டுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர் நம் அருகில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வாழ்க்கை கட்டுகிற அவர்தான், நம்முடைய வீட்டை கட்டுகிற அவர்தான், நம்ம எதிர்காலத்தை கட்டுகிறவர், கட்டு முடிக்கிறவர் அவர்தான். அவர்தான் அதை செய்ய முடியும். அதே போல 8வதாக தேவனுடைய பக்கம் நாம திரும்புவதனாலும், அவர் நம்மிடத்தில் தன்னுடைய முகத்தை திருப்புவதனாலும் நீதியை நமக்கு விளங்க செய்கிறார். யோபு 6:29 அதை சொல்லுகிறது. நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய நீதியான வார்த்தைகளை அல்லது நீதியான தன்னுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய பார்வை நம்ம விழுகிற போது அவருடைய நீதியும் சேர்ந்தே நம்மை வளமாக்கும், நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை கனப்படுத்தும். 9வதாக தேவன் சிதறி போனவர்களை கூட்டி சேர்ப்பார். நெகேமியா 1:9 வாசிக்கிறோம். அவர் நம்மிடத்தில் திரும்பினார், நம்மிடத்தில் மன வைத்து நம்மேல் இறக்க வைத்து திரும்பும் பொழுது சிதறி போனவங்க, எத்தனையோ குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்கு, சபை உடைஞ்சு போயிருக்கு, ஜபக்குழுக்கள் உடைஞ்சு போயிருக்கு, எல்லாத்தையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அவருடைய பார்வை நம்ம மேல விழணும், அவ்வளவுதான். அவருடைய பிரசன்னம் நமக்கு வேணும், அவ்வளவுதான். அது வந்துட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, நாளுக்கு நாள் அவருடைய பார்வை நம்ம விழுகிற போது மிகப்பெரிய வெற்றி தான், மிகப்பெரிய ஜெயம்தான். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குளறுபடிகளையும் கர்த்தர் மாற்றி அற்புதங்களை, அதிசயங்களை செய்து அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இறுதியாக அவர் நம்மிடத்தில் திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது? எரேமியா 3:22 வாசிக்கும். நீ என்னிடத்தில் திரும்புங்கள், அப்போ நான் உங்களை குணப்படுத்துவேன், நான் உங்களை சரிப்படுத்துவேன்றார், குணப்படுத்துவேன்றார். நாம் அவரிடத்தில் திரும்பினால் அவர் நம்மை கவனிக்கின்றார், அவர் நம்மை கவனித்து குணப்படுத்துவார். தேவனுக்கு அன்பானவர்களே, அநேகருடைய குடும்பங்களிலே சீர்கேடு, வாழ்க்கையிலே சீர்கேடு, மிகப்பெரிய போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள் எல்லாத்தையும் அவர் சீர்படுத்துவார், நம்மை குணப்படுத்துவார். ரொம்ப சிம்பிள், நாம் அவரிடத்தில் திரும்பணும். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். அவர் திரும்பினா போதுங்க, எல்லாம் நடந்துடும். இதே போல நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார் என்ற வசனம் சகரியா புஸ்தகம் 1:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். இதே போல பல இடங்களில் ஆண்டவர் சொல்றார். 2 நாளாகம புத்தகம் 30:6 வாசித்து பாருங்கள். ஏசாயா 55:7 வாசித்து பாருங்க. இதே போலதான் சொல்லி, நீங்க அவரிடத்தில் திரும்புங்க, அவர் உங்களிடத்தில் திரும்புவார். நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் உன்னிடத்தில் திரும்புவேன். நான் திரும்பும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களுக்கு வரும், இத்தனை நன்மைகளும் வரும், இத்தனை மேன்மையும் உங்களுக்கு கிட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவனுடைய பார்வை நம்ம மேல விழணும். திரும்புங்கன்னா எப்படி திரும்புறது? நிறைய விஷயம் சொல்லலாம். அதில் ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து திரும்புங்கள். அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணம், அவருடைய வார்த்தைகள், இவைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து அல்லது கீழ்ப்படிந்து திரும்புங்கள். இதை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். உபாகமம் 4:20, உபாகமம் 30:2 நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அல்ல கீழ்ப்படிந்து நீங்கள் திரும்பினால் ஆண்டவர் உங்களிடத்தில் திரும்புவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பலப்படுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். 2வது, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட கர்த்தரிடத்தில் திரும்புவது. உபாகமம் 30:10, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:48 பாருங்கள். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு அவரிடத்தில் திரும்பிடுங்க. அப்போ அவர் உங்களிடத்தில் திரும்புவார். நான் முன்னே சொன்ன பல ஆசீர்வாதங்கள், பல கிருபைகள் உங்களுக்கு வந்து சேரும். முதலாவது, அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனைகளின்படி அவருக்கு செவி கொடுத்து அல்லது கீழ்ப்படிந்து திரும்புங்கள். 2வது, முழு இருதயத்தோடும், முழு மனசோடும், முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் திரும்பிடுங்க. 3வது, பாவத்தை விட்டு
பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க. பாவம், பொல்லாத வழி, தவறான பாதைகள், இவரை விட்டு திரும்பிடுங்க, இவைகளை விட்டு திரும்பிடுங்க. அப்படி திரும்பும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் திரும்புவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உயர்த்தப்படுவேன்னு சொல்றார். பொல்லாத வழிகளை விட்டு, பாவத்தை விட்டு. அதைத்தான் 2 நாளாகம புத்தகம் 7:14 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பொல்லாத வழி அல்லது பாவம், அக்கிரமம், இவைகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் நம்மிடத்தில் திரும்புவார், நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சுபிட்சத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை நம்ம அனுபவிக்க முடியும். எல்லா குறைபாடுகளையும் கர்த்தர் மாற்றி, எல்லா தொய்வுகளையும் கர்த்தர் மாற்றி நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படி தேவனாய் கர்த்தர் நமக்கு தயவு செய்வார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், மேன்மைப்படுத்தப்படுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாய் கர்த்தர் தம்முடைய மகிமையான காருண்யத்தை நமக்கு ஆதரவாய் வைக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் உதவி செய்வார். ஸ்பெஷலா இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அவருடைய பார்வை விழப்போகுது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். உங்களுடைய எல்லா தோல்விகளும் வெற்றியாய் மாறப்போகிறது. எதை நினைச்சு அவமானமா, துக்கத்தோடு, வேதனையோடு நீங்கள் இருந்தீர்களோ அதைகளை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூறும்படி தேவன் உங்களுக்கு தயவு செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்களுடைய மனசுல, முழு மனசுல, முழு இருதயத்தோட தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய கற்பனை, கட்டளை, பிரமாணங்களின் அடிப்படையில் அவருக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுடைய பாவத்தை, பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க. அப்படி திரும்பினால் என் தேவனுடைய பார்வை விழும். வாழ்க்கை மளமளமளம் என்று மாற்றம் பெறும். அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என் வாழ்க்கையா அப்படி மாறிடுச்சு என்று நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்களே சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்க. உங்களுக்கு சொப்பனம் கண்டது போல இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற நன்மை, ஆச்சரியமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சகரியா 1:3 ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மிடத்தில் திரும்பினால் நம் வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. அவருடைய பார்வை பட்டா போதும், நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை சந்தோஷத்தால் நிரப்புவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இதுவரை நடந்த தோல்விகளை ஜெயமா மாற்றுவார். அவருடைய பார்வை விழுந்தா போதும். அவர் நம்மிடத்தில் திரும்புவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அதே வசனம் சகரியா 1:3 சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால், முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்பணும், பாவத்தை விட்டு திரும்பணும், அவருடைய கற்பனை கட்டளையின்படி திரும்பணும், செவி கொடுத்து திரும்பணும். அப்படி நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள், சேமம் பெறுவீர்கள், நன்மை பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நேசிக்கிறீர்கள் நல்ல தந்தையே, ஆசீர்வாதமான இந்த தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, நான் இடத்துல திரும்புவேன் என்று சொன்னீரே, எங்கள் மேல் திரும்பும் ஆண்டவரே, எங்களிடத்தில் திரும்பும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உடைய நாமத்துக்கென்று சாட்சியாய் விளங்க உதவி செய்யும். ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.